ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே வெண்டிங் சூதாட்டம் எதுவும் நடப்பதில்லை. இது ஒரு பொழுதுபோக்கு கணிப்புகள் மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நேற்று நம்ம போட்ட ஏபிபிசிஎஸ்சி எந்த அளவுக்கு பாசிங் இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கும் அதே போல் ஏபிபிசிஎஸ்சி நேற்று எப்படி போட்டனோ அதே மாதிரி இது போடுறேன். ஆனால் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நேற்று வின்னிங் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா எல்லோரும் வின்னிங் எடுத்திருப்பீங்க. இன்றைக்கி அதே மாதிரி வரும், டபுள் செட்டாக வைக்கலான்னு சொல்லி தயவுசெய்து அந்த மாதிரி ப்ளே பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ரெக்கவரி பண்ணணுன்ற ஒரே நோக்கத்தில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக நீங்கள் நிறையா போட்டுற வேண்டாம். லிமிட்டாக வைங்க. ஒரு செட்டு 2 செட்டு அளவாக ப்ளே பண்ணுங்கள். ரொம்ப ஜாஸ்தியாக பண்ண வேண்டாம். முதல் நாள் வந்ததுனால நமக்கு 2வது நாள் நமக்கு கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கலாம், சரிங்களா? அளவோடு வச்சு வளமோடு வாழ்கிற மாதிரி நீங்கள் எடுங்க, சரிங்களா? அதை தான் என்னால் சொல்ல முடியும். அதே மாதிரி ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் என்னால் எப்படி வின்னிங் எடுத்து கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி வின்னிங் எடுத்து கொடுக்குறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது, சரிங்களா? ஜாயின் பண்ணுறது பண்ணாது அது உங்கள் விருப்பம். அதை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். வீடியோவிலேருந்து நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணாலும் சரி, இல்லை எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் வாங்கி ப்ளே பண்ணாலும் சரி, சரிங்களா? அது மட்டும் கரெக்டான ஒரு ரீசனாக சொல்லிக்கிறேன். மற்றவங்க மாதிரி பண்ணக்கூடிய ஆள் நான் கிடையாது, ஓகேங்களா? இதை மெயினாக இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி எப்படி அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் எப்படி கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூவை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வீடியோவில் இந்த வீடியோ தான் ப்ளே பண்ணது. ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். 6 மணிக்கு என்ன, 3 மணிக்கு என்ன அதே, ஓகேங்களா? ரிவல் வரும் கொஞ்சம் 1 மணிக்கு ஏன்னா போன டைம் ஆன மாதிரி இருக்கும். கரெக்டாக இப்படி இந்த ஏபி மட்டும் 64 எல்லா 4 அதே மாதிரி 9. இதில் பாருங்கள், கரெக்டாக நமக்கு ஏசி 972 ரிசல்ட்டு, ஏசி 92 பாஸு, ஆல்போர்டு 9 பாஸு, ஓகேங்களா? இது விட்டு நமக்கு 6 மணிக்கு எப்படி பாஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். 6 மணிக்கு 5 ப்ளே பண்ணி 6 மணிக்கு நமக்கு கொஞ்சம் சரிங்களா சொதப்பல் வந்துடுச்சு. அல்லது 6 இதில் பாருங்கள், கரெக்டாக நம்ம ஏசியில் 12 கொடுத்துட்டோம். இதையும் க்ரீன் ஷர்ட் எடுத்து வச்சுக்கேன். ஏசியில் நம்ம 12ன்னு கொடுத்துட்டோம். 124 ரிசல்ட்டு. நம்ம ஏசியில் 12 கொடுத்துட்டோம். இங்கே 11 கொடுத்ததுக்கு ஒரு 12 கொடுத்துருந்தோம். நம்ம இதுலேயும் ஒரு ஏபி பாஸ் ஆகிருக்கும். இது ஒன்று தான் மிஸ்ஸு, ஆல்போர்டும் மிஸ்ஸு, சரிங்களா? அடுத்தது நமக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன், சரிங்களா? அடுத்தது நமக்கு 8 மணிக்கு எப்படி போட்டு லாஸ்ட் 8 மணிக்கு ஏபி 16 பாஸு, ஆல்போர்டு 1 பாஸு, ரிசல்ட்டு 168, ஓகேங்களா? டிஎல் 3 ஷோவுக்கு 2 ஷோ பாஸு. ஒரு ஷோவில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நம்பர்ஸ் இருந்தது, ஆனால் நம்ம செட் பண்ணி கொடுத்ததில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான் விஷயம். மற்றபடி பிரச்சனை இல்லை. பார்க்க போனால் நமக்கு ஆல்போர்டில் அதாவது 4 ஷோலையுமே பாசிங் இருந்திருக்கு, ஓகேங்களா? 4 ஷோவுக்குமே பாசிங் இருந்திருக்கு. இப்போ இதுலேயும் பாருங்கள், கேஎல்லுக்கும் கரெக்டாக பாஸ் ஆகிருக்கும். சரி, ஜாயின் பண்ணுறாங்க. கரெக்டாக இதுலேயுமே நமக்கு பாஸ் ஆகிருக்கும். போர்டில் நம்பர் கொடுத்துட்றேன். ஆல் போர்டு 5 அல்லது 6. இதில் பாருங்கள், ஏசி இதில் ஏசி 52 பாஸு, ஆல்போர்டு 5 பாஸு, ஓகேங்களா? இதே போல் தான் நான் இன்றைக்கும் எடுத்திருக்கேன். அதை இன்றைக்கும் அதே மாதிரி கொடுக்குறேன் நான், ஓகேங்களா? இன்றைக்கும் அதே மாதிரி எழுதிய போடுறவங்களுக்கு சாட் மென்ஷன் விட என்னுடைய கால்குலேட்டர் மெத்தேடை கரெக்டான முறையில் யூஸ் பண்ணுற விதத்தில் நான் எடுத்து போடுறேன். அளவாக லிமிட்டை வச்சு ப்ளே பண்ணுங்கள், சரிங்களா? டைமிங் ஆகிட்டே இருக்குது, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வீடியோ போட்டு முடிச்சிடறேன் கடகடன்னு. க்ரீன் ஷாட் டக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இது 1 மணிக்கு
1 மணிக்கு ஆன ஒரு ரிசல்ட் இது. ஒரு மணி ரிசல்ட்டு ஏபி பிசி ஏசி. கொஞ்சம் சீக்கிரமாக எழுதி முடிச்சிடுறேன், கொஞ்சம் கடகடன்னு பார்த்துக்கோங்க. 22 18 27 21 பிசி 72 71 76 87. அதே மாதிரி ஏசி 27 17 67 11. ஆல் போர்டில் 1 7. சரிங்களா, 1 7. இந்த டக்குன்னு க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க. டக்குன்னு அடுத்ததுக்கு போயிடுறேன். சரிங்களா, 6 மணிக்கு 6 மணி டியரு. 6 மணி டியருக்கு ஏபி பிசி ஏசி. சரிங்களா, ஏபி 83 82 81. லைன் இருக்குன்னு நினச்சிடாதீங்க, இது வந்து ஃபார்முலாவில் கிடைச்சதை நான் செட் பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா, பிசி வந்து 31 32 38. ஏசி 81 82 83. எனக்கு வந்த ஃபார்முலாஸ் மட்டும் அப்படியே எடுத்து போட்டிருக்கேன், லைனுன்னு நினச்சி விட்டுறாதீங்க. சரிங்களா, ஆல் போர்டில் 8 அல்லது 3. சரிங்களா, அடுத்தது க்ரீன் ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது 8 மணிக்கானது. இது 8 மணிக்கான டியரு. 8 மணிக்கான டியரு. சரிங்களா, ஏபி பிசி அண்டு ஏசி. இதில் வந்து ஏபி 76 72 78. பிசி வந்து 62 67 76. ஏசி வந்து 76 72 78. ஆல் போர்டு 7 அல்லது 8. சரிங்களா, அடுத்தது 3 மணி ஆட்டம், நம்மளுடைய கேரளாவுடைய ஆட்டம். சரிங்களா, அதையும் போட்டு முடிச்சிடுறேன். இது வந்து 3 மணி ஆட்டம். 3 மணிக்கு விளையாடக்கூடிய கேரளா. ஏபி பிசி அண்டு ஏசி. இதில் வந்து ஏபி 17 71 77 19. பிசி 77 78 87 90. ஏசி 17 77 78 90. சரிங்களா, ஆல் போர்டில் 7 அல்லது 9. சரிங்களா, இதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்ஸ். கரெக்டாக எல்லோரும் வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடணுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு எடுத்து போடுறேன். ரெகுலராக நான் வந்து எடுத்து போடுறத அப்படியே ப்ளே பண்ணுங்கள், கண்டிப்பாக வின்னிங் வர அளவுக்கு இருக்கும். சரிங்களா, ஒரு நாள் வின்னிங் எடுத்து 2வது நாளில் வந்து நீங்கள் லிமிட்டை வச்சு ப்ளே பண்ணுங்கள், ரொம்ப ஜாஸ்தியாக போடாதீங்க. நேற்று வின்னிங் வந்திருக்கு, இன்றைக்கி நிறைய போடலான்னு போட்டுறாதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், அளவோடு விளையாடுங்க. கம்மி அமௌண்ட் இருந்தாலும் ஒரு 10 நாள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷோவுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா கூட ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, தேங்க்யூ.